ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலமெண்டல் சிங்கிள் கேமர் கைஸ். நம்ம இன்றைக்கி என்ன போட போகிறோம்னா எலமெண்டல் பவர் டைக்கூன் போட போகிறோம் கைஸ். நம்ம யூடியூப் சேனல் நேமுக்கும் இதோட நேமுக்கும் ஈக்குவல் சேம் பிச் கைஸ். அதனால இது உருவாக்குனவங்களுக்கு தேங்க்யூ கைஸ். என்னோட யூடியூப் சேனல் நேம் வச்சு உருவாக்கியிருக்காங்க கைஸ். இப்போ நம்ம இருக்க போது ஸ்பேஸ் நல்லா தான் கைஸ் இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வெளியே போய் ட்ராப்பர் எடுக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாளாக பாஸ் வந்துடுவாங்க கைஸ். அதுக்கு வேறு நம்ம இது பண்ணணும் கைஸ். ட்ராப்பர் எடுத்துட்டேன் கைஸ். இது சில பேருக்கு எடுக்க தெரியாது. இது ட்ராப்பரில் அதை ஒரு கிஃப்ட்டு மாதிரி போட்டு அமுச்சுடுவாங்க மேலேருந்தே. அதை நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். காசு எடுத்துக்கிட்டேன் கைஸ். எஸ் வாங்கிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு பவர் கைஸ். என்னது ஸ்பேஸ் கன்னு கன்னு கிடச்சிருச்சு கைஸ். நான் கன்று கிடைக்கும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல கைஸ். இப்போ நம்ம பலூன் கைஸ், பலூன் எடுக்கலாம். இப்போ எங்கே ஒரு பலூன் நான் வேகமாக போய் எடுத்துகிறேன். இப்போ எடுக்க போகிறேன். யார்ரா ஷூட் பண்ணலாமாடா? என்னடா பண்ணுறீங்க? நிறைய பேருக்கு என் ஐடி தெரியாது. மேலே பாருங்கள், ஆதித்யா இஜிஃப்னு இருக்குது. இதான் கைஸ் என் ஐடி. போடுறேன்டா. ஷூட் பண்ணி ரோடுறா. ஐயோ நான் இவன் கிங்காக மாறுறேன். நான் தான் கிங்கு. நான் தான்டா இங்கே கிங்கு. இன்னும் 50 நிமிஷத்தில் பாஸ் வந்துடுவாங்க கைஸ். ஆதித்யா இஜிஃப் இங்கே கூட பார்த்துக்குவாங்க. ஸ்டாப் பண்ணி கூட பார்த்துக்கலாம். 1K தான் ஆச்சா. ஷட் 1K தான் கைஸ் வந்திருக்கு. ஆனால் சீக்கிரம் முடிச்சிடலாம். இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் முடிக்கிற டைமு. நம்ம செகண்ட் எபிலிட்டியை அன்லாக் பண்ணிட்டோம். பிளாக் ஹோல்னு தான் கைஸ் நினைக்கிறேன். நான் ஒழுங்கு நல்லா பார்த்துக்கிறேன். பிளாக் ஹோல் செம்மையாக இருக்குங்க. இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க, ப்ரோ நீங்கள் இதே வீடியோவே பார்ட்டாக போடுவீங்க, வேறு வீடியோ அடுத்த வீடியோ வேணால் கார் ஃபார் சேல் வச்சுக்கலாம். அதுவும் ரோப்ளாக்ஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். 8 ரூபா தான். ஐயோ 8K இருந்தால் கூட பரவாயில்ல. 8 ரூபா. ஒருத்தங்கள போட்டுருவேன். யாருமே பாஸ் வந்துட்டான். அது ஷூட் பண்ணணும் பாஸை. நம்ம எல்லோரும் அடிச்சுக்கிட்டோம். அப்புறம் போய் காசை மட்டும் நம்ம அள்ளிக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணுங்கள். எழுத்த பாதி குடிக்க முக்கால்வாசி குறைச்சிட்டாங்க. ஐயோ தாப்பாத்துங்க என்னை பிடிச்சி. நான் பாஸ் தாப்பாத்துங்கடா. பாஸை என்னை பிடிச்சிட்டான். சரி பரவாயில்ல, நான் போகிறேன். பாஸு வெயிட் பண்ண, நான் வந்து உன்னை போடுறேன். வெயிட் பண்ணுங்க. எல்லோரும் போட்டோம். வேணா கன் வச்சு இங்கேருந்து ஷூட் பண்ணுவோம். பிளாக் ஹோல் பவர் நல்லா தான் கைஸ் இருக்குது. பாஸ் காசு யார் போட்டு தர. கொஞ்சமாச்சும் காசு எடுத்து ஏதாச்சும் தாவோம். சரி மீதி காசு அங்கே இருக்குது. பரவாயில்ல. 8 அடுத்த பவர் அன்லாக் பண்ணிட்டோம். என்னது 3 இருந்துச்சு கைஸ். என்ன தெரியல. 3 பாதி தான் கைஸ் படிச்சிருக்கேன். பாதி கூட வெடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வாங்க யாராச்சும் அம்பளுக்குவோம். நான் கிங்காக மாறுவோம். நான் தான் கிங்கு நான் தான் கிங்கு. இப்போ நம்ம தான் கிங்கு. மேலே பார்த்துக்கோங்க என் ஐடியா. ஆதித்யா இஜிஎஃப் இஸ் த கிங் ஆஃப் த ஹில். கிங்கு கைஸ். நம்ம கிங்கு கைஸ். இப்போ வர சண்டேயில் நம்ம விளையாட போகிறோம் கைஸ். இப்போ வர சண்டேயில் திரும்பி விளையாடுவேன் கைஸ். நிறைய பேருக்கு சண்டே தான் கைஸ் நான் விளையாடுவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் சண்டே விளையாடுவேன் கைஸ். ஒரு மணிக்கு மேலே விளையாடுவேன் கைஸ். 1 மணிக்கு மேலே. யாரெல்லாம் வரணுமோ வந்துக்கோங்க. இன்றைக்கி இன்வைட் தாங்க, இல்லைனா இன்வைட் ஃபுல்லாகிடும் கைஸ். நான் ஒரு 2-3 பேருக்கு இன்வைட் வைக்கணும். அப்புறம் அவ்வளோ இன்வைட் கொடுக்காதீங்கப்பா. ஃபுல்லாகிட போகுது. எனக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னா நிஷ்வின் இஜிஎஃப்னு இருக்கும், அதுக்கு இன்வைட் தாங்கப்பா. அவ்வளோ இன்வைட் தந்தால் ஃபுல் ஆகிடும் எனக்கே. அப்புறம் வராது. ஏன்னா நிஷ்வின் இஜிஎஃப்க்கு ஃபுல் இன்வைட் தாங்க. அதில் எப்போயாச்சும் தான் விளாடுவான். நிஷ்வின் இஜிஎஃப்க்கு இன்வைட் தாங்க. அவ்வளோ இன்வைட் தந்தால் ஃபுல்லாக ஆனாலும் ஆகிடும். தெரில.
இப்போ வாங்க. ஐயோ வாசிக்கல கன் வச்சுருக்கேன், டுப்புன்னு போட போகிறேன். ஆமாம், லைட்டுக்கு ஹெல்த்து ரொம்ப குறைஞ்சிச்சு கைஸ்ன்னு நான் அப்படி தான் நினைக்கிறேன். பார்க்குறேன் ஹெல்த்தை பார்க்கணும் போய் லைட்டுக்கு. 7K இப்போ எத்தனைக்கே? ஐயோ கம்மியாக தான் ஏறி. செகண்ட் ஃப்ளோர் அன்லாக் ஆகிட்டோம். செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். 2Kல செகண்ட் ஃப்ளோருக்கு ஒன்றும் இருக்காது. வேணா ட்ராப்பர் பேடு இந்த மாதிரி தான் இருக்கும். 220. இப்போ நம்ம ஒரு 10K எடுத்துகிட்டாச்சும் வரணும். எலமெண்டல் பாடி பார்ப்போம். எலமெண்டல் பாடி வந்து ஸ்பேஸ் மேன், ஆஸ்ட்ரோனைட் கைஸ், ஸ்பேஸ் மேன் கைஸ், அதுதான் எலமெண்டல் பாடிக்கு தருவாங்க. எலமெண்டல் பெட்டு வந்து பறக்கும் தட்டு. இப்போ நம்ம இவன்கிட்ட வம்பிழுக்கலாம். நானாண்டா உன்னோட பவர், முடிஞ்சால் வந்து சண்டைக்கு. ஐயோ வராயா சண்டைக்கு வராயா. டேய் என் பவர் எடுத்து வச்சுட்டேன் கைஸ், என் பவர் எடுத்து வச்சுட்டு ஆடுறாங்க கைஸ். இதெல்லாம் நியாயமே இல்லை. நான் ஒருத்தன் தான் இங்கே ஸ்பேஸு, என் பவர் எடுத்து வச்சுக்கிட்டு ஆடிட்டுருக்கேன் கைஸ். டேய் நான் பிளாக் ஹோல் போட்டேன்டா, இப்போ என்ன பண்ணுவேன்? ஆமாம் செத்துனேன். காசு பணம். இனிமேல் உங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா நான் வருவேன். ஆமாம் கொஞ்சம் வந்துட்டான். சாடுறா இவனை போடணும். இவன் தெரியாமல் ஒன்று போட்டேன். போட போகிறேன் அவனை. சண்டை காணேன். நன்னக்கா செத்துட்டான். ஒரு பவரையாச்சும் வாங்கடா ஸ்வாட், இந்த மாதிரியாச்சும் வாங்கடா. டேய் ஸ்வாட் இந்த மாதிரி வாங்கடா. ஸ்வாடு வாங்க மாட்டோம் தான் நினைக்கிறேன். ஐயோ போட்டானே. ஷட் 10K வந்துடுச்சு. மேலே போயிட்டு ட்ராப்பர் வாங்கலாம், எலமெண்டல் பாடி வாங்கலாம். ட்ராப்பர் வாங்கலாம், இல்லைனா பெட்டு வாங்கலாம், இல்லைனா எலமெண்டல் பாடி வாங்கலாம். ட்ராப்பர் வாங்கிட்டோம். இப்போ நம்ம திருப்பி ஒரு 12K சேர்த்து வச்சுட்டு எலமெண்டல் பாடி இது வாங்கணும் கைஸ். ஐயோ காசு என்கிட்ட ரோபாக்ஸ்லாம் இல்லைப்பா. காசு கன்ஃபார்ம் கேட்காதீங்க, என்கிட்ட ரோபாக்ஸ்லாம் இல்லை. யாருமே இல்லையே, நான் தெரியாமல் போட்டேனே. சரி கைஸ், அது ஒரு ஸ்வாட் இன்னும் வாங்கல கைஸ். ஐயோ இப்போ நம்ம பாஸு 5 இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது கைஸ். பாஸ் பண்ணாங்க அங்கே பாருங்கள் கைஸ், எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க. ஆனால் உள்ளே தான் நம்மளால் போக முடியாது. யான்னு கேட்டிங்கன்னா உள்ளே போனாலும் செத்துருவாங்களே. அவன் கன்லாம் வச்சுருக்காங்க கைஸ், கன்ஸு உள்ளே, அது நம்மளை போட்டுரும். அதனால தான் கைஸ் உள்ளே போக முடியாது. 150K. ஐயோ நான் எவ்வளோ விளையாடி எனக்கு ஒரு 150K தரீங்க. ஐயோ வராயா. 25 ஏறுது. 35 வேணும். இப்போ கொஞ்ச நாள் இங்கே வெயிட் பண்ணி சரி எலமெண்டல் பாடி, எலமெண்டல் பெட்டு இந்த மாதிரி அன்லாக் பண்ணலாம். எலமெண்டல் பெட்டு, எலமெண்டல் பாடி. இப்போ நம்ம என்னோட இதை பாருங்கள். நான் தான் ஆஸ்ட்ரோனட். இப்போ என் பெட்டை பாருங்கள், பறக்கும் தட்டு, UFO பறக்கும் தட்டுன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குல்ல. இப்போ தான் கத்தி 2 பவர் அன்லாக் பண்ணிட்டான். சரி அட்டாக் பண்ணுறா. உன்னால் என்னை தொடக்கூட முடியாது. நான் தான் ஆஸ்ட்ரோனைட். ஐயோ போட்டான் தொட முடியாது சொன்னால செத்து. ஐயோ என்ன பார்த்தியா என்கிட்டயே செத்துட்டேன். டம்மி பீஸ். என்கிட்ட இருக்கிறதுலே பவர்னா இந்த பவர் தான். எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது பவர், செம்ம பவர். 3 ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அந்த M ஸ்டார்ட் ஆகுது பாரு, அப்படியே Mல ஸ்டார்ட் ஆகி 3 மாதிரியே இருந்துச்சு கைஸ். ஹாஃப் மூன். ஆனால் வாங்க, Mல ஸ்டார்ட் ஆகிற பார் வந்துடுச்சு. இப்போ அட்டாக் பண்ணலாமா வேணாமா? பாவம் தான் நினைக்கிறேன். சரி பொழிச்சு போட்டோம். பிளாக் ஹோல் செம்ம. கன் புடும். ஐயோ விட்ருங்கப்பா. ஐயோ இந்த குட்டி தம்பிங்கெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்களே. ஓன் போகிறாடா எல்லாது டெட். ஐயோ படிக்க கூட விட மாட்டேங்குதான். சுற்றுட்டேன், என்னை போட்டாங்க. ஐயோ நான் 50 5K வந்துடுச்சு. இப்போ நம்ம போய் ட்ராப்பர் அப்கிரேட் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ட்ராப்பரே அப்கிரேட் பண்ணுறேன். டைமு ஆனால் கைஸ் டைம் பவர் செம்மையாக இருக்கும் கைஸ். செம்ம வெறித்தனமாக இருக்கும் கைஸ் டைம் பவரு. நான் பார்த்துருக்கேன் கைஸ், செம்மையாக இருக்கும் டைம் பவரு. நான் ஒன் டைம் விளாண்டு பார்த்ததெல்லாம் இல்லை, ஆனால் செம்மையாக இருக்கும் மட்டும் தெரியும் கைஸ் எனக்கு டைம் பவர். நான் யூடியூப்பில் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு.
இப்போ பாருங்க, பறக்கும் தட்டு வந்துட்டான் என் பக்கத்தில். நான் தான் பறக்கும் தட்டு. பாருங்க கைஸ், வெளியே போயிடுச்சு அந்த மூணு. இந்த பவர்லாம் எப்படி உருவாக்குறாங்கன்னே தெரிலப்பா. இப்போ நான் எடுக்கலாம் இருந்தேன்டா, இவன் எடுத்துட்டான். பரவாயில்ல கைஸ். என்னடா செகண்ட் ஃப்ளோர் கூட கட்டல வந்து. எனக்காவது காசு போட்டிருக்கையே. அம்மா எனக்காவது காசு போட்டிருக்க பாரு. அவன் எவ்வளோ காசு வச்சுருக்க ஏடிஎம்மில்? 4 லட்சம். ஐயோ போட்டான். உன்ட்ட எவ்வளோ காசு இருக்குது? ஐயோ சாவ போகிறேன். ஐயோ நான் லேசர் கண்டு போடுறேன். ஐயோ போட்டுருவேன் அவனை போட்டுருவேன். செத்துட்டேன், என் காசு கடிச்சிச்சு எனக்கும். ஆனால் நான் நிறைய பேர், ஓரளவு பாதி பேர் கில் பண்ணியிருக்கேன். 6 ஹெல்த் ஏற்றிக்கிறேன் பூஸ்ட். நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் இப்போ கூட கட்டலாம் கைஸ். இப்போ இவன்ட்ட வேலை தான். அவனை ஷூட் பண்ணுறேன். அவனே பாவடா, என்ன வேற போடுறடா இந்த பவரை. 3 பவரை யூஸ் பண்ணால் நீ செத்த. என்ன தலை ஏகா. சாவுடா சாவுடா செத்தா போயில சாவுடா. நீ சாவறதுக்குன்னு பிறந்தோண்டா, செத்துட்டா. நம்ம அவனை போட்டு தள்ளிட்டோம் கைஸ். 7,002K 17,002K தாங்க வச்சிருக்கு நம்மகிட்ட. இன்னொரு கொஞ்சம் காசு. நம்ம வீட்டில் எவ்வளோ காசு வந்திருக்கோம்? 1 கன்ஃபார்ம் ட்ராப்பெல்லாம் அப்டேட் பண்ணால் நம்ம காசு வருமே கைஸ். ஐயோ ட்ராப்பர் மொத்த காசுக்கும் இதே போடலாம். ஒரு 2-3 பவர் போடலாம். அடுத்த பவர், இதுக்கு அடுத்த பவர் கைஸ். இது இனிமேல் பவர் போட தேவையில்ல கைஸ். இப்போ நம்மகிட்ட இவ்வளோ பவர் இருக்குது கைஸ். இதுலேயே பாஸ் ஃபைட் வரவங்கள நல்லா பண்ணிக்கலாம் கைஸ். இவ்வளோ பவர்லேயே பாஸ் ஃபைட் செம்மையாக பண்ணலாம் கைஸ். ஆனால் நல்லாயிருக்கு, நிறைய பவர் இருக்குது. இந்த பவர் செம்மையாக இருக்குது கைஸ். நான் இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக மாட்டேன். என்னை யாராலையும் எதிர்க்க முடியாது. நான் ஹை ஜம்ப்பு போடுவேன். இங்கேருந்து ரொம்ப லாங்காக ஜம்ப் பண்ணுவேன் கைஸ். நான் இந்த நேரத்தில் நான் நிறையா அப்கிரேட் பண்ணியிருப்பேன் கைஸ். இந்த வீட்டில் செகண்ட் ஃப்ளோரே இந்த நேரத்தில் போயிருப்போம் கைஸ். நான் கைஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே இருக்கான். என் சுற்றி ஒரு கல்லாக சுற்றும். அந்த கல்லில் நீங்கள் மாட்டினீங்கன்னா நீங்கள் கஜம் பண்ணாயா சாத்த. எனக்கு காசு டைமே எப்படி என் பவரில் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் நீ என் பவரில் தானே படுத்தலனேன். ஐயோ என்னையும் போடுறாயா. ஓடுறா ராமா ஓடுறாமா. போய் மேலே போய் அந்த ஹெல்த்து பூஸ்ட் எடுத்துக்கூடா. ஐயோ நான் ரொம்ப வீக் ஆகிட்டேனே. ஹெல்த்து பூஸ்ட் எடுத்துகிட்டு போய் பாஸ் ஃபைட்டுக்கு போகணும். ஹெல்த்து பூஸ்ட் எடுத்துட்டோம். பாஸே வாடா, உன்னை வச்சு நான் தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்றேன்டா. வாடா பூசணிக்கா பாஸு. நீ எப்போ எனக்கு டம்மி பாஸடா பூசணிக்கா. கொஞ்சம் ரியாக்ஷன் தாடா. பாதி ரியாக்ஷன் தட்டா. போட்டுற போகிறான். நம்ம அடுத்து டைம் ப்ளே பண்ணலாம் கைஸ். டைம் சரி வா பாஸே. நீ எனக்கு டம்மி பீஸுன்னு சொல்லிட்டேன். ஐயோ சாவிடா செத்தா பேலே. நீலாம் அவன் பக்கத்தில் போய் ஷூட் பண்ணுற பாரு. நானும் ஷூட் பண்ணுவேன். நம்ம பக்கத்தில் போகணும். பக்கத்தில் ஐயோ ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க ஹெல்த். நம்ம பக்கத்தில் போகணும். பக்கத்தில் ஓடுறா ராமா. காசு பணம் லுட்டு மணி காசு பணம் லுட்டு மணி. ஏன்னா கைஸ் ரொம்ப சாப்பாயிடுச்சு. கண்ணெல்லாம் சவந்துருச்சு கைஸ். கண்ணு தெரிஞ்சிச்சு. அப்பா 20K விட்டுட்டாங்களே. 200 வந்துருச்சு 200 வந்துருச்சுப்பா. அப்படின்னா மேலே இனிமேல் அப்கிரேடாக போட்டு ஃபுல் அப்கிரேட் முடிச்சிடலாம். வாங்க கைஸ், இனிமேல் அப்கிரேட் போட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். அண்ணே முடிச்சிட்டோம். ஃப்ளோர் இதை படிக்கட்டு வேணும்ப்பா. மேலே போகிறோம். அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க. காசு கம்மியாக இருக்குது. காசு நெய் பைசா மாதிரி இருக்குது. சரி எடுத்துக்கலாம். வந்துருச்சு காசு வந்துருச்சு. இதாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி இதுதான் எடுக்கணும். பலூனில் எவ்வளோ காசு வரும் தெரியலையே. சரி வாங்க இல்லை போய் காசை எடுத்துகிட்டு மேலே போய் அப்டேட் பண்ணலாம். இப்போயே ஜம்ப் போட்டு போகலாமா? ஜம்ப் போட்டு போக முடியலப்பா.
ஆனால் அது ஐயோ நான் என் பவரை எடுக்க மறந்துட்டேனே. மேலே போய் என் பவரை எடுக்கணும். பவரே நீ எங்கே போன? பவரே எலமெண்டல் பாடி நான் தான் கோகு எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி நானும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டேன். காமேஹாமேயா போடுவான். காமேஹாமேயா போடுவான். வெயிட் பண்ணுறேன். நான் போய் செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறேன். காமேஹாமேயா அப்படி சொல்லிட்டு போடுவான் கைஸ். 12K 250னா காசு இல்லை. காசெல்லாம் கறி ஆயிடுச்சு. கீழே போய் எடுத்துகிட்டு வரேன். இருக்குமா காசு? சரி நம்ம வெளியே போவோம். நான் தான் அந்த சென்டரை பிடிப்பேன். நான் சென்டரை பிடிச்சிக்கிட்டேன் சென்டரை பிடிச்சிக்கிட்டேன். நம்ம சென்டரை பிடிச்சிட்டோம் கைஸ். நான் திரும்பி சென்டரை பிடிச்சிக்கிட்டேன். ஐயோ லாபா வச்சு அட்டாக் பண்ணுறான்டா. லாபா வச்சு அட்டாக் பண்ணுறேன். நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூட எப்போவுமே அடி வாங்குறவங்க. ஐயோ லாபா போட்டான். ஆனால் கைஸ் லாபா செம்மையாக அடிக்கிறாங்க கைஸ். யார் அந்த லாபா தெரில கைஸ். லாவா நம்ம அடுத்த டைம் அடிக்கிறோம் கைஸ் கன்ஃபார்ம். கைஸ் லாவா செம்மையாக அடிக்கிறோம் கைஸ். அவனை அடிக்கிறதுக்கு எந்த பவர் எடுக்கணும்? இன்னும் நிறைய பவர் வேறு எடுக்கணும் கைஸ். நிறைய பவர் எடுத்து அடித்தா தான் அவனெலாம் அடிக்கவே முடியும் கைஸ். செத்துட்டேன். என் வீடு நினச்சி போனேன் கைஸ். ஐயோ இப்போ 2,50,000 வந்துடும் போல். வந்துருச்சு. மேலே போய் அப்கிரேட் பண்ணுறோம். அப்கிரேட் மேலே போய் அப்கிரேட் பண்ணலாம். மெதுவாக போய் எலமெண்டல் பாடியை எடுத்துட்டு எலமெண்டல் பேட்டையை எடுத்துகிட்டு போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டேன். பெட் எடுத்துட்டேன். மேலே ஓடுறான். தாவு சவாலே குதிச்சிடுறா. ஆனால் நான் குதிக்க மாட்டேன். தாவ போகிறேன். சீக்கிரம் போகலாம். பவர் வச்சுட்டோம். இனிமேல் இதை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். காசு பணம் விட்டு மணி ரூஃப் போட்டோம். 12,000 போட்டேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். நம்ம மேலே இன்னும் நிறைய கட்டணும். அதுக்கு கீழே இன்னும் கட்டணும். வெயிட் பண்ணுங்க. செவ்வாழை நான் தலைகளாக தான் குதிச்சிட்டோம். அப்பா 1 மில்லியன் வந்துருச்சு. ட்ராப்பர் வச்ச நல்ல நேரம் 1 மில்லியன் வந்துருச்சு. இன்னும் எதிர்பார்க்குறேன் கைஸ். ஆமாம் இன்னும் நிறைய பண்ணலையே. அதை மறந்துட்டேன் கைஸ். நான் போய் பண்ணிக்கிறேன். தாவிட்டேன். இப்போ மேலே போடுவேன். மேலே போகலாம். சவாலே போய் இதை போடுறாளே. இதான் ராக்கெட். நம்ம இனிமேல் தாவு 1 2 முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கீழேருந்து போய் காசு எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டுலேருந்து பவர் எடுக்கிறோம். ஆல்ரெடி பாதி பவர் இருக்குது. இப்போ எவ்வளோ பவர் இருக்குன்னு போய் பார்த்துட்டு நான் தலைகளாக தான் குதிப்பேன். அந்த மாதிரி குதிக்க போகிறேன் கைஸ். நான் தலைகளாக தான் குதிப்பேன். நான் குதிக்கலையே. பரவாயில்ல ஏதோ ஒன்று குடிச்சது. 266 மில்லியன். ஏனிலே போகலாமே. ஜிங்காச்சு மேலே போ பிடிச்சிடு. நல்லா இது பிடிச்சிடு. இந்த கண்ணு போடுவோம். நம்ம இப்போ மேக்ஸ் பண்ண போகிறோம். கண்ணு லேசர் கண்ணு யாருமே உள்ளே வர முடியாது. என் வீட்டுக்குள்ளே யாராச்சும் வந்து பாருங்கள். யாராலையும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது. ஐயோ நான் தலைகளாக இருந்தாலும் குதிப்பேன். அந்த மாதிரி தான் கேஸ் குதிச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் எவ்வளோ காசு ஏறி இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ மேலே போய் 1 மில்லியனுக்கு அங்கே வேறு பண்ணணும். அது பண்ணணும் வேறு. இப்போ பாருங்கள் பின்னாடி இங்கே ஒரு செஸ்ட் இருக்கும். ஆனால் சில கல்லுக்கு பின்னாடி மர்மமாக என்னென்ன பவர்லாம் இருக்குன்னு போட்டிருக்கும் கைஸ். அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு தெரியும்னு தாங்க சொல்கிறேன். உங்களுக்கு தெரியணும்னு சொல்கிறேன். ஆனால் செம்மையாக இருக்கும் கைஸ். பின்னாடி நிறைய இது போட்டிருக்கும். நிறைய செஸ்ட்டும் இருக்கும் கைஸ். இப்போ நம்ம லக்கி பிளாக் எடுக்க போகிறோம் கைஸ். லக்கி பிளாக் எடுத்துட்டோம். இப்போ நம்ம கீழே இன்னும் பவர் அன்லாக் பண்ணுவோம்ல, அதை போய் பண்ணுறோங்க. மாஸ் பண்ணுறோம். நம்ம அடுத்த டைம் இன்னும் ஸ்பீடாக செய்ய போகிறோம் கைஸ். அடுத்த டைம் இன்னும் ஸ்பீடாக முடிக்க போகிறோம் கைஸ்.
நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸ்பீடாக அடுத்த டைம் இன்னும் ஸ்பீடாக இதோட ஸ்பீடாக முடிக்கணும். காசு காசு தான் இருக்குல்ல வந்துடுச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து பவராக எடுப்போம். 1 2 மேலே போய் 3 எடுப்போம். போகிறா மேலே போ. முக்குறானே முக்கு நாயே விழுந்துட்டானே. மேலே போடா. முக்குன்னு முக்கி மேலே போ. எப்படியா இருந்தாலும் மேலே போ. முக்கியாச்சும் மேலே போடா ப்ளீஸா. முக்கியாச்சும் மேலே போவேன். போயிட்டான். இப்போ 3 4 5 எடுத்துட்டோம் கைஸ். 5 பவர் நமக்கு குட்டி. வாங்க மேலே போய் என்ஜாய் பண்ணலாம். சரி ஆமாம் லக்கி பிளாக் வச்சோம்ல. லக்கி பிளாக்குக்கு இன்னும் 3-12 மினிட்ஸ் ஓடிட்டுருக்கணும். வாங்க கரெக்டாக பாஸ் ஃபைட்டு வரும்போது வீடியோ வேண்டு பண்ணலாம். பாஸ் ஃபைட் வரும்போது இப்போ இந்த நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறேன். அங்கே 1 இருந்துச்சு. 1 கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போயிட்டேன். ரீபத்லாம் பண்ண மாட்டேன் கைஸ். நான் யாருக்குமே எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், நான் ரீபத் பண்ண மாட்டேன். எல்லா இதையும் முடிச்சுட்டு தான் சும்மா என்ஜாய்க்கு விளையாடுவேன். அப்போ தான் ரீபட் பண்ணுவேன். 1 ரீபட் பண்ணிவிட்டு அடுத்து விளையாடுவேன். அது அப்படியே இருந்தாலும் நான் டைம் தான் கைஸ் விளையாண்டுட்டே இருப்பேன் ரீபட் பண்ணி. ஏன்னா அது செம்மையான பவர் கைஸ். டைம் வேணாம் இந்த மாதிரி தான் கைஸ் விளையாடுவேன் ரீபட் பண்ணி. எதுக்கோ செக் பண்ணிக்கலாம். எதாவது முடிச்சிடும். ஆனால் செத்துட்டேன். எலமெண்டல் பாடி எடுக்கணும். பாடி வாவா பாடி கோகு ஆகிட்டேன். அந்த மாதிரி தான் கேஸ். நான் ஸ்பேஸ் மேலே ஆகிட்டேன். வாங்க மேலே போகலாம். இப்போ நம்ம நார்மலாக மேலே போய் எப்போ அந்த லக்கி பிளாக் முடியுமோ அப்போ தான் நம்ம இதாக மாறுவோம். போய் லக்கி பிளாக் எடுத்துகிட்டு வீடியோவை எண்ட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணு கைஸ். பாஸ் இது சும்மா விளையாட்டு காட்டுவோம். டுமில் டமால். ஹே செம்மையாக இருக்கு. ஜாலி என்ஜாய். இப்போ நம்ம ராக்கெட் விட போகிறோம். உர்றா ராக்கெட்டே விட்டுட்டோம். இப்போ எங்கே வைக்க போகுது? சவுண்டு கேட்குதுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். சவுண்டு நம்ம இப்போ எகிழ்ச்சி ராக்கெட் விட்டுட்டோம். இப்போ நம்ம டுமில் இன்னும் 1 மினிட் தான் கைஸ் பாருங்கள். டைமிங்கும் மேலே காட்ட ஓடுற பாஸ் ஸ்பான் டைமிங்கும் லக்கி பிளாக் ஸ்பான் டைமிங்கும் ஒரே மாதிரி இருக்குது கைஸ். ஐயோ ஆனால் இந்த லக்கி பிளாக்குள்ளே என்ன பவர் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது கைஸ். இந்த பவர் கிடச்சோன்னு நம்ம வீடியோ தான் எண்ட் பண்ணிடுவோமே. அந்த பவர் மட்டும்தான் கைஸ் நான் காட்டுவேன். 1 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லக்கி பிளாக்குக்கு எவ்வளோ இருக்கும்? இன்னும் கொஞ்ச நாள் பாஸ் ஸ்பான் ஆகிடுவேன் கைஸ். இப்போ நம்ம விட்டுட்டோம். 39 மேலே 48 இங்கே 39 வந்துருச்சு கைஸ். அப்படின்னா லக்கி பிளாக்ஸ் தான் கைஸ் ஸ்பீட். நம்ம இப்போ கொஞ்சம் பவரை செக் பண்ணுவோம். ஷெட் பவரே இவ்வளோ லேக் ஆகுது கைஸ். பவரு விழுந்துட்டேன். எப்படி மேலே போய் மாட்டினேன்னு தெரியல கைஸ். அப்படியே விழுந்துட்டேன் கைஸ். ஐயோ இப்போ முடிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். 15 14 13 12 11 10 9 8 7 6 5 4 3 2 1 வந்துடுச்சு. 1 வா ஷெட் வந்துடுச்சு. என்னது யூஎஃப்ஓவா? பறக்கும் தட்டு வந்திருக்கு கைஸ். சரி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் உங்கள் தமிழ் கேமர்.